அழகு எல்லாம் அவள் இவளது ஸ்டைலா சந்தன வேலா இவள் மன்மத புயலா அடடா பூவின் மாநாடா ஓ அழகுக்கு இவள் தான் தாய் நாடா. ஏமா மரகதம் ஏதோ பேசணும்னு சொன்னா அமைதியாவே இருக்கா. என்ன தண்ணே உன்கிட்ட பேச சொல்றா? என்ன பண்ண? எல்லாம் விதி, எல்லாம் நேரம். அப்படியே ஒரு அட்டகாசம் பண்ணிட்டு திரியறா. ஏன் மரகதம் என்னாச்சு? என்னை நான் தெரியாம தான் கேக்குறேன். என்ன தண்ணி அவளை வளர்த்தீங்க? ஒரு விஷயத்துல ஒழுங்கா இருக்க மாட்டேக்கா. எந்நேரமும் சண்டை போட்டுட்டு வம்பு இழுத்துட்டு சண்டை போட்டுட்டே தான் திரியறா. ஒன்னதுக்கு ஆக மாட்டேக்கா. இவளும் குடும்பத்துக்கு செட்டே ஆக மாட்டானே. இங்க பாருங்க, நானும் ஒரு பொட்ட பிள்ளையை பெத்து வளர்த்து தான் வச்சுட்டு என் பிள்ளை என்ன இப்படியே வாய் பேசிட்டு தெரியுது. பெரியவங்களுக்கு மதிப்பு கொடுத்து ஒரு இடத்துல நிக்கல உட்காரல. ஏன் மரகதம் இப்படி எல்லாம் பேசுற? ஏம்மா வாய மூடுமா. நீ சும்மா இருடி. உனக்கு என்ன தெரியும்? என்கிட்ட தானே ஒரே மல்லுக்கு நிக்கா. என்ன நான் கடைசியா சொல்றேனே, இதுக்கப்புறம் இது சரி வரணும்னு தோணலனே. நான் பேசாம வேற ஏதாவது பிள்ளைய பார்த்து கூட என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்ட்டு தானே நான் யோசிச்சுட்டே இருக்கேன். என் பையனும் டெய்லி பாவம் அவ கூட கடந்து டெய்லி சண்டை தான் போட்டுட்டு மல்லு கட்டிட்டு தான் நிக்காவே. அவன் ஒரு நாள் கூட நிம்மதியாவே இருக்க முடியல. ஏமா அதுக்கு அம்மா இப்படி எல்லாம் பேசுறா? போக சரியாயிருமா? ஒன்னும் சரியாவாதுன்னு உங்க மகா கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்கிறாளா? எதுக்கு எடுத்தாலும் சண்டைக்கு தான் நிக்கா. ஏம்மா உன் வாய் வச்சுட்டு சும்மா இருமா. எதுக்குமா அத்தை மாமாட்ட இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? வாய மூடு. உனக்கு என்ன தெரியும்? எனக்கு தானே கஷ்டமா இருக்கு என் பையன் ஒவ்வொரு நேரமும் சங்கடப்படுறத பார்த்து. என்ன ஒன்னு ரியாக்கு புத்திமதி சொல்லி ஒழுங்கா இருக்க சொல்லுங்க. நான் என்ன பேசினாலும் எடுத்தறிஞ்சு தான் பேசுறா பார்த்து. எனக்கு ஒரு மரியாதை தர மாட்டேக்கா. ஒரு அத்தைங்கிற முறையில கூட ஒரு மரியாதை தர மாட்டேக்கா. அப்படி பேசுறா. ஏன் மரகதம் அவ சின்ன பிள்ளை, அப்படிதான் இருப்பா. போக எல்லாம் சரியாயிரும். ஏம்மா நீ சும்மா இருமா. என்னம்மா சின்ன பிள்ளை? கல்யாணம் முடிச்சு கொடுத்தாச்சு, இதுக்கப்புறமா சின்ன பிள்ளைன்ட்டு என்ன? நான் இப்ப வரும்போது கூட ரியாவை கூப்பிட்டேனே, உங்க வீட்டுக்கு தான் போறேன் வரியா அப்படின்னு கூப்பிட்டதுக்கு என்ன சொன்ன தெரியுமா? உங்க கூட நான் எதுக்கு வரணும்? ஏன் எனக்கு எங்க வீட்டுக்கு தனியா போக தெரியாதா? அது இது அதுக்கு சண்டைக்கு நிக்கானே. எதுக்கு எடுத்தாலும் சண்டைக்கு தானே நிக்கா. ஏம்மா மரகதம் நீ கொஞ்சம் புத்திமதி சொல்லி எப்படியாச்சும் கொஞ்சம் திருத்தி கொண்டு வாமா. எங்க இருந்தா நீ புத்திமதி சொல்றது? காதுல வாங்குறாளா? ஒரு வார்த்தை கூட வாங்க மாட்டேக்கா. தான் சொன்னதுதான் இது அதுன்ட்டு பேசிட்டு திரியறா. அவட்டல எப்படி நீ பேச முடியும்? நான் அவளுக்கு அத்தை தானே. எனக்கு ஏதாவது வந்து ஒரு உதவி செய்றாளா? நான் காலையில இருந்து அவ்வளவு வேலையை மாடு மாதிரி செஞ்சுட்டு இருக்கேன். அவ பாட்டுக்கு வரா போறா இருக்கா. 11 மணிக்கு முடிக்கா, 12 மணிக்கு முடிக்கா. நான் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு வாயை மூடிட்டு பார்த்துட்டு தான் இருக்கேன். சும்மா ஒரு காப்பியாச்சும் எழுந்து போடாண்டா காலையில. என்ன நீ இப்படி வளர்த்து வச்சிருக்கீங்க? சரி தெரியாதனமா நான் வந்து உங்க வீட்டுல வந்து பொண்ணு எடுத்துறேன் போல. எனக்கு இப்பதான் ரொம்ப வருத்தமா இருக்கு. என் பையன் பாவம். அதுக்கு ஏன் மரகதம் இந்த மாதிரி பெரிய வார்த்தைலாம் பேசுறா? வேற என்ன பண்ண சொல்றியே? நான் தானே எங்க வீட்டுல டெய்லி இருந்து அனுபவிக்கேன். கொஞ்சம் நெஞ்ச கொடுமையா பண்றா. இது வேற ஒருத்தி இருந்தா எங்கேயாச்சும் துண்டக்கான துணியக்கான ஓடி இருப்பா. நான் என்ன பண்ணேன்? நம்ம அண்ணன் பொண்ணு சரி பாக்குற வர பாப்போம், கொஞ்சம் புத்திமதி சொல்லுவோம். நான் ஏதோ அனுசரிச்சு போயிட்டு இருக்கேன். சும்மா இருமா. எதுக்குமா சும்மா தேவையில்லாம பேசிட்டு இருக்கா? இந்த பார்க்கீர்த்தி பெரியவங்க பேசும்போது நீ எதுக்கு முதல்ல உள்ள வரா? நானும் கொஞ்ச நாளா பாத்துட்டு இருக்கேன். உன் நடவடிக்கை சரியில்லை தான் பாத்துக்க. அந்த ரியா கூட சேர்ந்து நீ இப்ப ஓவரா தான் வாய் பேசிட்டு இருக்கா. உனக்கு ஒரு நாள் சூடு வச்சாதான் இனிமே நீ அடங்குவா. மரகதம் பிள்ளை ஏன் திட்டுறா? இந்த பாருமா இப்படி திட்டி ஒழுங்கா வளர்த்தாதான் ஒழுங்கா வளரும். இல்லன்னா அந்த ரியா இருக்கா பத்தியில அப்படிதான் வளரும். ஏயா பரலோகம், ஏயா கவலைப்படாதையா. போக எல்லாம் சரியாயிரும். மரகதம் நம்ம பிள்ளை தானே, கொஞ்சம் அனுசரிச்சு போக சரியாயிரும். எல்லாம் ஓரளவுதாமா. ஏயா நான் வேணா ஒரு யோசனை சொல்லட்டுமா? ஏம்மா நீ ஒரு யோசனையும் சொல்ல வேண்டாம். நீ சொன்னட்டு தான் 2 பேருக்கு கல்யாணம் முடிச்சு வச்சோம். பாரு கிழிஞ்சு சந்தால போகுது. வேற நீ சொன்னட்டு தான் அங்க ஹனிமூன் அனுப்பிச்சு வச்சோம். 2 நாள் திரும்பி வந்து நிக்குதுங்க வீட்டுக்கு. இதுக்கப்புறம் நீ யோசனை சொல்லணும் வாயை திறந்து அவ்வளவுதான் பாத்துக்க. இல்ல மரகதம் இந்த ஒரு தாட்டி நான் சொல்றது கேளு. 2 பேருக்கு கல்யாணம் முடிச்சு என்ன கோயிலுக்கு வேற கூட்டு போல. அதுவே தெய்வ குத்தமாயிரும் நினைக்கேன். நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு ஒரு பொங்கலை வச்சு விட்டோன்னா எல்லாம் நல்லதே நடக்கணும் மனசுக்கு அப்பத்துல இருந்து தோணிட்டே இருக்கு. சரி வீட்டுல நடக்கிற பிரச்சனையில இது எங்க சொல்லலான்னு பார்த்தேன். இப்ப ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிட்டுல. சரி அதான் நான் சொல்லுவோன்னு சொல்றேன். கோயிலுக்கு போய் ஒரு பொங்கலை மட்டும் வச்சுட்டு வந்துருவோம். ஆமா மரகதம் அத்தை சொல்றது எனக்கும் கரெக்ட்னு தான் தோணுது. கோயிலுக்கு போய் எல்லாரும் போய் குடும்பமா போய் சாமி கும்பிட்டு வருவோமா? என்னமோ சொல்றீங்க, உங்க நம்பிக்கையை நான் ஏன் கெடுக்கணும்? சரி நாளைக்கே நாளும் கோயிலுக்கு போவோம். என்னைக்கு போலான்னு சொல்லுங்க. மரகதம் நாளைக்கு காலையிலேயே போயிருவோமா? சரிங்கண்ணே, அப்ப நீங்களே உங்க பொண்ணு கிட்ட சொல்லிருங்க. நான் கோயிலுக்கு போகணும்னு சொன்னேன்னா அவ்வளவுதான். அதுக்கு வேற டான்ஸ் ஆடுவா. நான் வீட்டுக்கு போயிட்டு நீங்க கூப்பிட்டீங்கன்னு வர சொல்றேன். இல்ல நீங்க போன் போட்டு வர சொல்லுங்க. நான் அவட்ட பேச முடியல. நான் என்ன பேசினாலும் எரிஞ்செஞ்சு தான் உள்றா பத்துக்கிடுங்க. எதுனாலும் உங்க பொண்ணுகிட்ட நீங்களே பேசிக்கிடுங்க. சரிம்மா நான் பேசி வர வைக்கிறேன். சரிண்ணே. அம்மா டயர்டா இருக்குமா? ஒரு கப் காஃபி கிடைக்குமா? டேய் என்னடா இப்போ உனக்கு காஃபி தான் முக்கியமா? வேலைய பத்திர போடா. ஐ சூப்பர், அஜித் வந்துட்டான். பார்க்கவே முடியாதுன்னு நினைச்சோம், கரெக்டா வீட்டுக்கு வந்துட்டான். ஒரு நேரம் வீட்ல பார்க்க முடியல இவனை. ஏமா எதுக்குமா கோவப்படுறீங்க? காஃபி தானே கேட்டேன். என்கிட்ட கேட்டா நானே உனக்கு காஃபி போட்டு தந்திருப்பேன்டா. என்னடா நீ அத்தை கிட்ட போயிட்டு கேட்டுட்டு இருக்க? இங்க என்ன பிரச்சனை நடக்குது? நாங்களே வேற பிரச்சனையில தலை வெளியில உட்காந்துட்டு இருக்கோம். காஃபி அது இதுன்னு போடா. ஐயோ தெரியாதனமா வந்துட்டோம் போலயே. பேசாம வெளியே குடிச்சிட்டு வந்திருக்கலாம். என்ன இந்த சோடா புட்டி வேற இங்கதான் எனக்கு குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கா. ஏ பேரா
போகணும். 5 மணிக்கு குளிச்சு ரெடி ஆயிரு சரியா? ஏ பச்சைக்கிளி, காலையில 5 மணிக்கு? ஐயோ முடியவே முடியாது. டேய் குடும்பத்தோட கோயிலுக்கு போகணும், நீயும் வர்ற? ஐயோ இவன் வேற வர மாட்டேன்னு சொல்றான். வந்தா நாளைக்கு எப்படியாச்சும் விட்டு ப்ரப்போஸ் பண்ணிடலாம். டேய் 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 கோயிலுக்கு வாடா. அம்மா என்னம்மா நீ காலேஜ்ல நாளைக்கு எனக்கு எக்ஸாம் இருக்குமா? அப்படியா? எக்ஸாம் எப்ப முடியுது? அது எக்ஸாம் முடிய 1 மணி ஆயிரும். அச்சச்சோ வரமாட்டான் போலயே. அதுக்கு என்னையா 1 மணிக்கு முடிஞ்சிரல? 1 மணிக்கு நேரா கோயிலுக்கு வந்துரு. ஐயோ இந்த பச்சைக்கிளி வேற நாளைக்கு வேற என் ஆள் கூட வெளியே போனோம்னு நினைச்சிருந்தேன். ஃபுல்லா டோட்டலா எடுத்து விட்டுறோம் போல. பாட்டி எனக்கு கோயிலுக்கு வர்றதுக்குலாம் வழி தெரியாது. ஏண்டா நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு வழி தெரியலன்னு சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? பச்சை எல்லாம் எழுதி முடிச்சிட்டு கிருஷ்ணனுக்கு ஃபோன் போடு. உனக்கு என்ன இடம் என்ன ஏதுன்னு எல்லாம் ஃபோன்ல சொல்லுவான். அதுபடி பார்த்து வா. இந்த கிழவி நம்மள விடாது போலயே. அம்மா சொன்னா புரிஞ்சுக்கோமா, டைம் ஆயிரும்மா. அதெல்லாம் எனக்கு தெரியாதுடா. ஏற்கனவே வீட்ல அவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு. அவ்வளவு குடும்பத்தோட கோயிலுக்கு போறோம் அவ்வளவுதான். ஏமா மறக்கதும் காலையில 5 மணிக்கு கோயிலுக்கு போயிருவோம் சரியா? வீட்ல இருந்து 5 மணிக்கு கிளம்பினா ஒரு 6 மணி போல கோயிலுக்கு போக முடியும். எல்லாரும் காலையில குளிச்சு கிளம்பி இருங்க. என்ன பண்ணலாம்? இந்த அஜித் வேற எக்ஸாம் இருக்குன்னு சொல்றான். பேசாம நம்மளும் எக்ஸாம் இருக்குன்னு சொல்லிடலாமோ? ஆமா அப்படியே சொல்லிட்டு அப்புறமா 1 o'clock தான் எக்ஸாம் முடியும். அஜித் கூட அப்படியே சேர்ந்து போயிடலாம். கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு கரெக்டா இருக்கும். பாட்டி நாளைக்கே நான் கோயிலுக்கு போகணும். நாளைக்கு எனக்கு எக்ஸாம் இருக்கு பாட்டி. மத்தியானத்துக்கு மேல தான் எக்ஸாம் முடியும். அப்படியா? அந்த அஜித் பையல நாளைக்கு எக்ஸாம் இருக்குங்க. காலேஜ்ல நாளைக்கு தான் எல்லா பிள்ளைகளுக்கும் பரிச்சை வைக்காவளோ? என்ன பண்ண நாளைக்கு நல்ல நாள். அத சரி நாளைக்கு பேரலான்னு பார்த்தேன். பரவாயில்ல அப்ப மத்தியானத்துக்கு மேல நீயும் கோயிலுக்கு வந்துரு. என்ன பாட்டி மத்தியானத்துக்கு மேல எப்படி பாட்டி கோயிலுக்கு வர முடியும்? கோயிலுக்கு வர்றதுக்கு பஸ் கூட கிடையாது. எனக்கு வழி கூட தெரியும். ஆனா பஸ் கிடையாது. வேற எப்படி வர்றது? பரிச்செல்லாம் ஒண்ணும் எழுத போக வேண்டாம். ஒழுங்கா கோயிலுக்கு வா. என்னமா புரிஞ்சுக்காம பேசுற? இது இன்டர்னல் மார்க் போயிருமா? ஏமா மறக்கதும் படிக்கிற பிள்ளைய பரிச்சை எழுதாண்டாங்க. அப்ப பேசாம என்ன பண்ணு? இந்த அஜித் 1 மணிக்கு தான் வரேன்னு சொன்னா நீ அவன் கூட வந்துரு. அவனுக்கு வழி தெரியாதுன்னா நீ வழி சொன்னா அவன் வந்துருவான். என்னது நான் இந்த சோடா புட்டியை கூப்பிட்டு வரணுமா? பாட்டி நான் நாளைக்கு வருவேனா இல்லையானே தெரியலையே. அதெல்லாம் தெரியாது. நீ கண்டிப்பா கோயிலுக்கு வரணும். நாளைக்கு இந்த கீர்த்திக்கு பரிச்சை முடிஞ்சோன்னா அப்படியே கூப்பிட்டுட்டு வந்துரு. ஒழுங்கா கோயிலுக்கு வந்து சேருங்க. ஏ சூப்பர். இது நம்ம பிளான்ல இல்லையே. நாளைக்கு அஜித் கூட அஜித்தும் நானும் மட்டும் தனியா கோயிலுக்கு போக போறோம். செம்ம ஜாலி. என்னடி யோசிச்சுட்டே இருக்க? அப்ப அஜித் கூட வந்துரு சரியா? சரிம்மா. கொடுமை இவளையா கூட்டு வரணும். சை எரிச்சலா இருக்கு. நாளைக்கு என் ஆள் கூட போகணும்னு பிளான் பண்ணி வச்சிருந்தேன். மொத்தமா கெடுத்து விட்டுட்டாங்களே. அம்மா சொன்னா புரிஞ்சுக்கம்மா. டேய் அதெல்லாம் முடியாது. ஒழுங்கா கோயிலுக்கு வந்து சேரு. வரும்போது கீர்த்தியை கூப்பிட்டு வந்துரு. அவ்வளவுதான். நாங்கெல்லாம் காலையில அவ்வளவு வரும் 6 மணிக்கு கோயிலுக்கு போயிருவோம். நீ 1 மணிக்கு வந்தாலும் சரி இல்ல 1:30 போல வந்தாலும் சரி. எப்படியும் பொங்கல்லாம் வச்சு முடிக்க பூஜைலாம் நடக்க 1 மணி 2 மணி ஆயிரும். ஆமா அதனால ஒழுங்கா கோயிலுக்கு வந்து சேருங்க. சரி சரி வரேன். நான் நினைச்சு கூட பார்க்கல இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்கும்னு. ஐயோ இப்ப நினைச்சாலே குளுகுளுன்னு இருக்குதே. தேடி கிடைப்பதில்லை என்று தெரிந்த ஒரு பொருளை தேடி பார்ப்பதென்று மெய் தேடல் தொடங்கியதே. வாழ்ந்த வாழ்வதற்கு வாழும் நாட்களுக்கு பொருளே நீதான் உயிரே வாராய். மச்சி ரொம்ப நம்பிக்கையா இருந்தேன்டா. என் ஆள் இன்னைக்கு எப்படியாச்சும் கண்டுபிடிச்சிடலான்னு. இருக்கிற ஒரு இடம் விடாம அவ்வளவு இடத்துலயும் பார்த்தாச்சு. என்ன என் ஆளு கண்ணுக்கு படவே இல்லையடா. உனக்கே இது ஓவரா தெரியல. இதுல ஃபீலிங்ஸ் வேற. ஒவ்வொரு வீடு வீடா போய் தேடினாலே கிடைக்கிறது கஷ்டம். இவ தெரு தெருவா தேடிட்டு கிடைக்கலன்னு இதுல வருத்த வேற படுறாவ. டேய் என்னடா நீ கூட என் ஃபீலிங்ஸை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற. நான் உண்மையா தான்டா. எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்குடா. நான் அவளை எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும்டா. டேய் என்னடா காமெடி பண்ணிட்டு இருக்க? உனக்கு பிடிச்சா மட்டும் போதுமா? அந்த பொண்ணுக்கு ஒண்ணு பிடிக்கணும், வேற 2 பேரை லவ் பண்ணணும். இதெல்லாம் நடக்கிற காரியமா? அவளை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளேயே அவளுக்கு கல்யாணம் முடிஞ்சு 2 குழந்தையோ 3 குழந்தையோ இருக்க போகுது பாரு. ஏய் உன்னை கொல்ல போற பாரு. வாய் வச்சுட்டு சும்மா இருறா. சரி சரி கோவப்படாத மச்சான். நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். உன் ஆளை எப்படினாலும் கண்டிப்பா தேடி பிடிச்சிடலாம் சரியா? நாளைக்கு இதே டைமுக்கு வந்து தேடுவோம். போ மச்சான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் இன்னைக்கே எப்படியாச்சும் அவளை கண்டுபிடிச்சலாம்னு நினைச்சேன். டேய் விடுறா மச்சான். இதுக்கெல்லாம் போயிட்டு ஏன்டா கவலைப்பட்டு இருக்க? ஒரு நாள் தானே தேடி இருக்கோம். என்ன ஒரு 2-3 வாரம் வந்து தேடுவோம். கண்டிப்பா உன் ஆளு கண்ணில் மாட்டுவா. மாட்டாம எங்க போயிட போறா? ஏதோ சொல்ற மச்சி. பக்கத்து தெருல தாண்டா எங்க பாட்டி வீடு இருக்கு. போய் ஒரு கப்பு காஃபி குடிச்சிட்டு வருவோமா? எங்க பாட்டி சிம்ரன் வேற லெவல்ல காஃபி போடும். டேய் நானே வேற பிரச்சனையில இருக்கேன்டா. நீ வேற ஏன்டா? நீ வேணா போ. நான் அப்புறமா ஒரு நாள் வரேன். டேய் என்னடா இப்படி சொல்ற? பக்கத்து தெரு வரை வந்துட்டோம். போய் பார்த்துட்டு போயிருவோம்டா. காஃபி ஏதாவது குடிச்சிட்டு ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிட்டு வருவோம். வேணாடா நான் வேணா உன்னை கொண்டு போய் விடுறேன். சரி போ. நான் போய் காப்பியை குடிச்சிட்டு அப்படியே பேசிட்டு வரேன். சரிடா மச்சான் அங்க கொண்டு விடுறேன். என்ன வீடே அமைதியா இருக்கு. சிம்ரன் எங்க போச்சு? ஏ சிம்ரன். ஏ சிம்ரன்.
என்ன சிம்ரன் எத்தனை டைம் கூப்பிடுறது? சத்தமே இல்ல போல. உள்ள அப்படி என்னதான் பண்ணிட்டு இருந்த? ஏய்யா உன் தங்கச்சி இருக்கல மகா வடை சுடுறாயா, அதான் என்ன சுடுறா எப்படி சுடுறான்னு பார்த்துட்டு இருந்தேன். என்ன சிம்ரன் சொல்ற? தங்கச்சி வடை சுடுறாளா? அப்ப தப்பான டைம்க்கு வந்துட்டேன் போலயே. உன் கையால ஒரு கிளாஸ் காஃபி குடிக்கலான்னு வந்தேன், கடைசியில எனக்கு உயிரை பலியாக்கி விட்டுறிய போலயே. ஏய்யா ஏன் அப்படி சொல்றா? அவ அழகா சுட்டு வச்சிருக்கா, நல்ல வாசமா இருக்கு, நல்லா இருக்கு. நான் இப்பதான் ஒரு வடை தின்னுட்டு வந்தேன். ஐயையோ, இந்த விஷப்பரிச்செல்லாம் நம்ம கிட்ட ஆகாதுப்பா. தங்கச்சி சமையலை பத்தி ஒரு அண்ணனுக்கு தெரியாதா? காஃபி குடிக்கலான்னு வந்ததுக்கு உயிரை உருவிட்டு விட்டுருவிய போலயே. சக்தி அண்ணா, கையில வடையோடல வரா, இவளை நம்பி திங்கலாமா? சக்தி அண்ணா, நான் வடை செஞ்சிருக்கேன் பாருங்க. நீங்க கரெக்டான டைம்க்கு தான் வீட்டுக்கு வந்திருக்கீங்க. இல்லம்மா தங்கச்சி, அண்ணன் தப்பான டைம்க்கு வீட்டுக்கு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். நான் வேணா அப்படியே கிளம்பி போயிடட்டுமா? என்னன்னா இப்படி சொல்றீங்க? நான் ஆசாசையா இன்னைக்கு வடை செஞ்சிருக்கேன், நீங்க சாப்பிடணும். எம்மா தாயே, உன்னை நம்பி சாப்பிடலாமா? எனக்கு வேற பயமா இருக்கு, ஏதாச்சும் கோளாறு கிளர் ஆயிராது. என்னண்ணா இப்படி சொல்றீங்க? நான் ஆசையா செஞ்சேன் தெரியுமா, நல்லா தான் இருக்கு. பாட்டி கிட்ட வேணா கேளுங்க. ஏ கிழவி, என் மேல இருக்க காண்டுல பாட்டியும் பேத்தியும் செஞ்சுட்டு விஷம் கிசம் எதுவும் போடலையே. தங்கச்சி சுட்ட வடவையே விஷமாயிதான் இருக்கும். ஏய்யா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சாப்பிடு, நல்லா தான் இருக்கு. பாட்டி பாரு தின்னுட்டு நல்லா கல்லுமா நிக்கே பாரு. சக்தி அண்ணா, இப்போ இத சாப்பிட போறீங்களா இல்லையா? சாப்பிட மாட்டேன்னா நீ என்ன விடவா போற? தாமா தா. அண்ணா சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சாப்பிட்டுட்டு அண்ணன் உயிரோட இருந்தா சொல்றேன். போங்க அண்ணா. ஏய்யா காபி கேட்டல்ல, இந்த போட்டு வரேன். காப்பி வடன்னு அவள்த்தையும் தின்னு வயிற்ற கலக்கி அடிக்காம இருந்தா சரிதான். மகா, உங்ககிட்ட நான் சொல்லவே மறந்துட்டேன் பாரு, உனக்கு சீட்டு கிடைச்சிருச்சு. என்னண்ணா சொல்றீங்க? சீட் கிடைச்சிருச்சா? ஆமா மகா, அதான் அண்ணன் ஆல்ரெடி சொன்னல, காலேஜ் நம்ம கண்ட்ரோல் தான். நான் கேட்டு உனக்கு கொடுக்காம இருப்பாங்களா? நீ என்ன பண்ணு, ஒரு 2 days கழிச்சு டிசி எல்லா சர்டிபிகேட்டுமே எடுத்துட்டு காலேஜ் வந்துரு, ஓகேவா? சக்தி அண்ணா உண்மையா தான் சொல்றீங்களா? ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. ஏ பைத்தியம், எதுக்கு நீ தேங்க்ஸ் எல்லாம் சொல்ற? அண்ணா அண்ணான்னு வாய் நிறைய கூப்பிடுற, அப்ப நீ உண்மையாவே அண்ணனா நினைக்கல, அப்படிதானே? ஐயோ அப்படிலாம் இல்லண்ணா. அப்புறம் எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்ற? தங்கச்சிக்காக ஒரு அண்ணன் இத கூட பண்ண மாட்டேனா? எனக்கு இப்பதான் ரொம்ப ஹாப்பியா இருக்குண்ணா. காலேஜுக்கு வா, அப்புறம் மிரண்டுருவ அண்ணனோட கெத்தெல்லாம் பார்த்து. ஐயோ நம்பவே முடியலண்ணா, நீங்க அவ்வளவு பெரிய ஆளா? வந்து பாரு, அப்புறம் அண்ணன் யாருன்னு உனக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரியும். சக்தி அண்ணா என்ன பாத்துட்டே இருக்கீங்க? ஒரு வடை கூட சாப்பிடவே இல்லை பாத்தீங்களா? எடுத்து சாப்பிடுங்க. இந்த வடை அவ்வளத்தையும் என் வாய்க்குள்ள தள்ளாம விட மாட்ட போலயே. ஒரு வடை கூட மிச்சம் வைக்காம ஃபுல்லா நீங்க தான் சாப்பிடணும். சாப்பிட்டுட்டா போச்சு. அப்பா என்ன விஷயம்ப்பா? கால் பண்ணி வர சொன்னீங்க அவசரமா? ரியாமா, நாளைக்கு காலையில 5 மணிக்கெல்லாம் கோயிலுக்கு கிளம்பணுமா? நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துடும், சரியா? 6 மணிக்கெல்லாம் கோயில்ல இருக்கணுமா? அப்பா கோயிலுக்கு தானே, நீங்க வேணா போயிட்டு வாங்க, நான்லாம் எங்கேயும் வரலப்பா. என்னடியா பேசிட்டு இருக்க? கோயிலுக்கு வான்னு கூப்பிட்டா வரணும், அதை விட்டுட்டு நான்லாம் வரல நீங்க போயிட்டு வாங்க அப்படிலாம் சொல்ற வேலை வச்சுக்கிடாதே. ஒழுங்கா நாளைக்கு காலையில கிளம்பி இரு, அவ்வளவுதான். அம்மா இப்போ எதுக்கு கத்திட்டு இருக்க? கோயிலுக்கு வரலன்னு தானே சொன்னேன். உங்களை என்ன போக கூடாதுன்னு நான் சொன்னேன். நீங்க வேணா போயிட்டு வாங்க, நான் வரல. ரியா கண்ணு, உங்க 2 பேருக்கும் என்ன கல்யாணம் ஆகி கோயிலுக்கு போல தெய்வ குத்த ஏதாச்சும் ஆயிரக்கூடாது இல்ல? அதான் கோயிலுக்கு போயிட்டு வந்துருவோமா? கிளவி, முழு பிரச்சனையும் ஒன்னாலதான் இப்ப கோயிலுக்கு போகணுமா? கோயிலுக்கு ஒண்ணு எங்க போக வேண்டாம், போனா நீங்க போங்க, நான் வரல. கல்யாணம் முடிஞ்சு இங்க கோயிலுக்கு போகாம இருக்கோம்ல, அது ஒண்ணுதான் இப்ப குறை. சும்மா தேவலாம வாயை கிளறாதீங்க. கோயிலுக்கு போகணும்னு ஆசையா இருந்தா போங்க, கும்பிடுங்க, இல்ல அங்கேயே இருந்துக்கிடுங்க, ஒரு பிரச்சனையும் கிடையாது. அங்க வா இங்க வா என்ன கூப்பிடுற வேலை வச்சுக்கிடாதீங்க. ஏமா ரியா, ஏமா இப்படி எல்லாம் பேசுற? நீயும் கிருஷ்ணாவும் சந்தோஷமா வாழணும் தானமா நாங்க ஒன்னொன்னையும் பார்த்து பார்த்து செஞ்சுட்டு இருக்கோம். ஆமா, அப்படி அந்த கருவாப்பைய கூட சந்தோஷமா வாழ்ந்துட்டாலும். இந்த பாரு ரியா, சும்மா எதுக்கு எடுத்தாலும் கருவாப்பைன்னு சும்மா சொல்லிட்டு இருக்காத பத்திக்க. இது என்ன வார்த்தை இதெல்லாம்? நான் அப்படிதான் சொல்லுவேன். இப்போ என்ன உங்களுக்கு? ஒழுங்கா எல்லாரையும் அனுசரிச்சு வாழ பழகிக்க. மரகத வந்து எல்லா விஷயத்தையும் சொன்னா, இப்படி அவளை அப்படி பண்ணுவே. அவ சொல்ற பேச்சு ஒண்ணு கேட்க மாட்டேங்காம. போன இடத்துல 11 மணி 12 மணி வரை நல்லா தூங்க வேண்டியது. காலையில 6 மணிக்கு தானு முழிச்சு அவளை வேலையை செஞ்சு கொடுக்கணும் பாத்துக்க. அதான் அந்த அத்தக்காரி வந்து அவ்வளத்தையும் பத்த வச்சுட்டாளா? இதே வேலைதான். இப்ப கூட மரியாதை கொடுத்து பேசுறாளா பாரு. ஒரு மரியாதைங்கிறது வாயில இருந்து வரவே வராது. என்ன? ஆமா ஆமா, மரியாதை ஒண்ணுதான் கேடு. ரியா, இந்த அப்பாக்காக வாமா. அப்பா சொன்னா புரிஞ்சுக்கோங்க, நான் யாருக்காகவும் இப்ப வர்ற மாதிரி இல்ல. நீங்க சொல்றது எல்லாத்தையும் என்ன பண்ணா ஒண்ணுனா நான் செஞ்சுட்டே தான் இருக்கேமா. நீங்க கல்யாணம் பண்ணணும், ஹனிமூன் போனா கோயிலுக்கு வானா கோயில் போகணும், அவங்க கூட சேர்ந்து வாழணும்னு சொன்னா நான் வாழணும். என்னப்பா எனக்கு தப்பு ஒரு ஆசை இருக்காதா? நான் எனக்கு பிடிச்சது எதுவுமே பண்ணக்கூடாதா? ஏமா ரியா, அப்படி ஒண்ணு என்ன பண்ணிட்டோம் நாங்க? என்ன உனக்கு பிடிக்காம கல்யாணத்தை மட்டும்தான் பண்ணி வச்சிட்டோம், வேற கல்யாணம் முடிஞ்ச சந்தோஷமா வாழ வேண்டியதானமா? கிழவி, அங்க கடக்கு பத்தி அம்மி உலக்க தூக்கி அந்த மண்டையில ஒரு போட போட்டுற பத்துக்க. பச்சைக்கிளி, உனக்கு இதெல்லாம் தேவையா? உன் வாயை மூடிட்டு அடக்கிட்டு இருன்னு உனக்கு எத்தனை நாள் சொல்லியிருக்கேன். தேவையில்லாம இவகிட்ட வாயை கொடுத்து அம்மி விளக்கே தூக்கி மண்டையில போடுவேங்க. ரியா, இப்படி பேசுறத நிறுத்து முதல்ல. கோயிலுக்கு வர்ற அவ்வளவுதான். ஆனா ஒண்ணு மட்டும் தெரியுது, கடைசி வரை என்ன யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க.
ஏதோ பிள்ளைய பெத்துட்டோம் அப்படின்ட்டு ஏதோ நம்ம சொல்றதெல்லாம் கேட்டு ஆடணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படிதானே? எனக்கு விருப்பம் இருக்கா இல்லையா, எனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா எதையுமே கேட்கறது கிடையாது. எல்லாமே உங்க இஷ்டத்துக்கு பண்றது. பச்சைக்கிளி உசாரா இருந்துக்க. நம்ம வாயே திறக்க கூடாது. அந்த கிழத்துக்கு மண்டையில போட்டாலும் போட்டு விடுவா. ஏமா இப்படிலாம் பேசுறா? வேற எப்படிப்பா பேச சொல்றீங்க? உண்மையை தானே சொல்லிட்டு இருக்கேன். என்ன பாட்டி தலையில கைய வச்சிட்டு இருக்க? ஓ பொண்டாட்டி தலையில அம்மி கிழத்துக்கு போட்டுருவேன். நான் அத பைத்து தலையில கைய வச்சிட்டு இருக்கேன். போட்டாலும் போடுவா. ஏ கிழவி, அதானே வாயே திறக்க கூடாதுன்னு நினைச்சேன். நம்ம வாயும் சும்மா இருக்க மாட்டேங்கி. மாமா வர சொல்லியிருந்தீங்கல்ல? ஆமா கிருஷ்ணா, நாளைக்கு காலையில 6 மணிக்கெல்லாம் நம்ம கோயிலுக்கு போலாமா? 5 மணிக்கெல்லாம் வீட்டுல இருந்து கிளம்புனா 6 மணிக்கு கோயிலுக்கு போயிடலாம். கோயிலுக்கா? எதுக்கு மாமா திடீர்னு? ஒன்றும் இல்லை கிருஷ்ணா, வீட்டுல பிரச்சனைக்கு மேல பிரச்சனையா போன மாதிரி தோணுச்சு. சரி, அதான் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு ஒரு பொங்கல் வச்சுட்டு வந்துடலான்னு பார்த்தேன். அதுக்கு என்ன மாமா, குலதெய்வம் கோயிலுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு. கோயிலுக்கு அடிக்கடி போய் பொங்கல் வச்சாதான் நல்லதா இருக்கும். போவோம். ரொம்ப சந்தோஷம் கிருஷ்ணா. கருவா பையன் வந்த உடனே போவோம்னு சொல்லிட்டான். சீ, சூனியக்காரி மூஞ்சி ஒரு நேரம் சிரிச்ச மாதிரி வைக்கலாம் பாரு. இந்நேரம் முறைச்சிட்டு தான் இருக்கா. சை அப்பா அவன் வந்து அவனை வேணா கோயில் கூட்டு போங்க. நான் எல்லாம் கோயிலுக்கு வரல. மாமா, இவ வரலன்னா விடுங்க. இவ வரலன்னு இப்ப யார் எழுதா? வாங்க நம்ம எல்லாம் போயிட்டு வரலாம். ஏய் கிருஷ்ணா, செலவி உன்ன. என்ன பாட்டி? ஒண்ணும் இல்லையா கிருஷ்ணா, 2 பேருக்கும் கல்யாணம் முடிஞ்சிருக்கு. 2 பேரும் சேர்ந்து வந்தா தானே நல்லா இருக்கும் கோயிலுக்கு. அதான் ரியாவையும் கூப்பிட்டு இருக்கோம். ஆமா, இவ வந்துட்டு தான் அடுத்த வேலை பாப்பா. கருவாப்பையிலே மரியாதை ஓடி இருப்பதுக்கு சும்மா என்ன வெறுப்பேத்திட்டு இருக்காதே. என்ன ரியா பேச்சு இதெல்லாம்? இப்படியா பேசணும்? எத்தே விடுங்க தே, அவ எந்நேரமும் இப்படிதான் பேசிட்டு இருப்பா. எனக்கு பழகி போச்சு போங்க. மூஞ்ச பாரு, மூஞ்ச நல்லா மாட்டி விடுவான். ரியா, காலையில கிளம்பிடுமா? கோயிலுக்கு போகணும், சரியா? அதான் வரலன்னு தானே சொல்லிட்டு இருக்கேன். வரலன்னு என்ன விடவா போறீங்க? இப்படியே சொல்லி சொல்லி நாளைக்கு இழுத்துட்டு போக போறீங்க. புரிஞ்சா சரி. ஏ கிழவி, என்ன சொன்ன? ஒண்ணும் இல்ல தாயி, ஒண்ணும் இல்ல. உன்ட்டெல்லாம் ஏதாச்சும் ஒரு வார்த்தை சொல்லிட்டு தப்பிக்க முடியுமா? அப்படியே எரிமலையா பொங்கிட மாட்டேன். கருவேப்பிலை சிரிச்சு வச்சுக்க, என் பல்லுகளும் கலட்டிடுவேன். அடைச்சி இப்படி என்னமோ பண்ணி தொலைங்க, நான் கிளம்புறேன். மூஞ்ச பாரு, மூஞ்ச நல்ல மூஞ்ச முன்னாடி வந்து நின்னுட்டு இருப்பான். நான் விட்டு தொலை. ஒழுங்கா போ. இந்த மாதிரி மூஞ்சி வச்சுட்டு வெளியே போவாத. நாய்க்கு துறக்க போகுது. எல்லாம் எனக்கு தெரியும், நீ மூடு. படி.